அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிற 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகத்தினுடைய சிறைகளில் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வாடிக்கொண்டிருந்த 26 முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசால் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்படவில்லை என்கிற 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக இந்த இரட்டை கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய தினம் தலைநகர் சென்னையில நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிற ஒரு மாபெரும் பேரணியை SDP கட்சி, ஜனநாயக அமைப்புகளோடு தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட அதிமுகவினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரோடும் இன்றைக்கு இந்த பேரணியை இன்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். 3 ஆண்டுகளாக தமிழகத்துடைய அரியணையில் அமர்ந்திருக்கிற திமுகவினுடைய அரசு தன்னை சமூக நீதி அரசு என்பதாக சொல்லிக் கொள்கிறது. சமூக நீதி அரசு என்று சொன்னால் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு என்று சொன்னால் சமூக நீதி. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை சச்சாரினுடைய அந்த பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இதுவரை அதற்காக போராடி வருகிறோம். ஆனால் ஆளுகிற திமுக அரசு இதுவரை அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, இதுவரை இந்த 3.5% இடஒதுக்கீட்டு 16 ஆண்டுகளாக அது எந்த அளவிற்கு இந்த சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பலனளிக்கிறது என்கிற வெள்ளை அறிக்கை கூட இதுவரை தரவில்லை. அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க முடியாது, ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் என்பதாக சொல்லி பந்தை மத்திய அரசை நோக்கி, ஒன்றிய அரசை நோக்கி திருப்பி விடுவது என்பது தமிழக மக்களை வஞ்சிக்கிற செயல். எனவே சிறுபான்மை முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திட வேண்டும். 3.5% இடஒதுக்கீடு என்பது இப்பொழுது க்ளோஸ்டு டைப்பாக மூடப்பட்ட நிலையில இன்றைக்கு வழங்கப்பட்டு வருவதை 7% உயர்த்தி திறந்த நிலையில எல்லா இடங்களிலும் சிறுபான்மை சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டிலே முழுவதும் பலன் பெறுகிற வகையில சிறுபான்மை முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை மாற்றி வழங்கிட வேண்டும். அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திட வேண்டும். அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்படாத 26 முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆளுகிற திமுக அரசு தன்னை சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொண்டால் உடனடியாக செய்ய வேண்டியது இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதும் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்வதும். இல்லை என்றால் இது சமூக நீதி அல்ல, இது சமூக அநீதியாக மாறிவிடும் என்பதை இந்த லட்சக்கணக்கானவருடைய பேரணி சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 3ஆம் இடஒதுக்கீட்டு போராட்டமாக SDPI ஒருங்கிணைப்பிலே துவங்கி இருக்கிற இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கைக்காக வேண்டி மிக வீரியமாக இன்னும் நடத்தப்படும். வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தமிழக அரசு உடனடியாக 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கிட வேண்டும், ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசிற்கு முன்வைக்கிறோம்.
சச்சார் கமிட்டி பரிந்துரையை